மட்டக்களப்பு மாவட்டத்தை தலைமையமாக கொண்டு இயங்கும் தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனமான அம்கோர் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ICMPD நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் பாதுகாப்பான, முறையான மற்றும் சட்ட ரீதியான புலம்பெயர்வை உறுதி செய்தல் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த கருத்தரங்குகள் செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயம் மற்றும் அமிர்தகலை ஸ்ரீ சித்தி விநாயகர் மகா வித்தியாலயத்தில் தரம் 8, 9, 10 மாணவர்களுக்காக 8/3/2025 அன்று நடாத்தப்பட்டு மாணவர்களுக்கு புலம்பெயர்வு தொடர்பான முக்கியமான தகவல்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் பட்டிருப்பு கல்வி வலய படிப்பாளர் சீனா ஸ்ரீதரன், அம்கோர் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமசிவம் முரளிதரன், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், வளவாளர்கள், தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர் கவியரசன் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாட்டு அதிகாரி S. ராஜசேகரன், அம்கோர் நிறுவன கள உத்தியோகஸ்தர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கருத்தரங்கு முடிவில் பட்டிருப்பு கல்வி வலய பணிப்பாளரினால் பயிற்சி பற்றிய மீளாய்வு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 1400 மாணவர்களை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட இச்செய திட்டத்தில் கல்குடா, மட்டக்களப்பு மத்தி, மட்டக்களப்பு மற்றும் பட்டிருப்பு ஆகிய கல்வி வலயங்களிலிருந்து இதுவரை 984 மாணவர்களுடன் 15 பாடசாலைகளில் இத்திட்டம் நிறைவடைந்துள்ளது. மிகுதி 416 மாணவர்களும் மேலதிக பயிற்சிகளில் பங்கேற்க உள்ளனர். இதனால் புலம்பெயர்வு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் அதன் சட்ட ரீதியான வழிமுறைகள் பற்றி மாணவர்கள் அதிகமான தெளிவை பெற்றுள்ளனர். இந்த பயிற்சியின் பொழுது சட்ட ரீதியற்ற முறையிலே, பாதுகாப்பற்ற முறையிலே வெளிநாடுகளுக்கு படகுகள் மூலம் மற்றும் வேறு மார்க்கங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்கின்ற அந்த வழிமுறையால் ஏற்படக்கூடிய பாதக நிலைமைகளை மாணவர்களுக்கு அவர்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு, உணரக்கூடிய அளவுக்கு அந்த பயிற்சியினையும் விழிப்புணர்வினையும் மிகவும் சிறப்பாக நடாத்தி கொண்டு வருகிறார்கள். அதே போன்று நான் அவ்வப்போது அந்த பயிற்சி பெறுகின்ற பாடசாலைகளை மேற்பார்வை செய்த பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. மாணவர்களிடம் இருந்து கிடைக்கின்ற ஃபீட்பேக். அதே போன்று அந்தந்த பாடசாலைகளிலே அங்கு பொறுப்பான ஆசிரியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று வலய கல்வி அலுவலகத்துடைய இணைப்பாளர்கள் பணியாற்றுகிறார்கள். அம்கோர் நிறுவனத்துடைய உத்தியோகர்களுடன், பயிற்சியாளர்களுடன், பயிற்றுவிப்பாளருடன் இணைந்து. ஆகவே இவர்களுக்கிடையே சிறப்பான இணக்கப்பாட்டுடன் சிறந்த முறையில் ஒரு எஃபிஷியன்டான வகையில் இந்த பயிற்சி செயலமர்வு நடைபெறுவது உண்மையில் மகிழ்ச்சி தருகிறது. ஆகவே மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பயிற்சி செயலமர்வானது குறிப்பாக பாடசாலையினூடாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் கருதி மாணவர்களுக்கு இந்த அறிவினை போதிப்பது உண்மையிலே எனக்கு பிடித்திருக்கிறது. ஆகவே அம்கோர் நிறுவனம் போன்று அவருடைய பணி ஒவ்வொன்றையும் நான் வரவேற்கிறேன். எதிர்வரும் நாட்களிலே எங்களுடைய வெள்ளாவளி பொருதிவி பெற்ற கல்வி கோட்டத்திலும் இந்த மாதிரியான பயிற்சியினை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுவரை எங்களுடைய கோட்டக்கல்லாறு மகா வித்தியாலயம், பெரிய கல்லாறு மத்திய கல்லூரி, அதே போன்று பெரிய கல்லாறு உதயபுரம் தமிழ் வித்தியாலயம் ஆகிய 3 பாடசாலையில் கடந்த வாரமும் இந்த வாரம் செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயத்திலும் அதே போன்று ஒந்தாச்சி மடம் விநாயகர் வித்தியாலயத்திலும் இந்த பயிற்சி நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 510 வரையான மாணவர்கள் இதிலே பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். ஆசிரியர்களும் தெளிவான அறிவுகளை விளக்கத்தினை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நான் அடுத்து வருகின்ற வாரத்திலே வெள்ளாவளி கல்வி கோட்டத்திலும் இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த பயிற்சியினூடாக நாங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை, சமுதாய மாற்றத்தை கொண்டு செல்லலாம் என்கின்ற நம்பிக்கை வலய கல்வி பணிப்பாளர் வகையில் எனக்கு இருக்கின்றது. ஆகவே மாணவருடைய மெனப்பாங்கினூடாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது மூலம் பிழையான வழியிலே வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்று துன்பப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் விளைவாக்கலாம். அது மாத்திரமல்ல, பாடசாலை காலத்திலிருந்தே மாணவர்கள் இவ்வாறான வழிமுறைகளை மறந்து பொருத்தமான நேரான வழியிலே வெளிநாட்டுக்கு செல்வது அல்லது எங்களுடைய நாட்டை நேசித்து இங்கே வாழ்வது போன்ற நல்ல எண்ணங்களை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அம்கோர் நிறுவனத்துடைய தொடர்ச்சியான சேவைக்கு எனது மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் வகையிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்காக இன்று பாதுகாப்பான முறையில் இடம்பெயர்வுகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு அம்கோர் நிறுவனத்தினால் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் செட்டிப்பாளைய பிரதேசத்தில் கல்குடா வலய கல்வி பிரிவுக்கு உட்பட்ட இந்த பாடசாலையில் 85க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். உண்மையில் இது மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு செயலமர்வாகவே நான் கருதுகிறேன். ஏனெனில் இங்கு இருக்கின்ற இம்மாணவருடைய பெற்றோர்கள் வெளிநாடு சென்றவர்கள் அல்லது செல்ல இருக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு இது மிகவும் பிரயோசனம் உடையதாக அமைந்திருக்கின்றது. இனி வரும் காலங்களில் பெற்றோர்கள் வெளிநாடு செல்வதென்றால் சட்ட ரீதியாக பாதுகாப்பான முறையில் எவ்வாறு செல்லலாம் என்பது தொடர்பான விழிப்புணர்வு அடிப்படையில் பிள்ளைகள் பெற்றோருடன் இணைந்து ஒரு மீளாய்வை செய்வதற்கு இந்த செயலமர்வு வழிகாட்டி இருக்கின்றது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.